இந்த வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வேலை இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ வந்து நம்ம எக்கனாமியே பார்த்தீங்கன்னா ட்ரேடு, ரெசெஷன், டெப்ரெஷன், ரிகவரின்னு சொல்லி 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுல வந்து இந்த ரெசெஷன் ஸ்டேஜ்ல, அதாவது டவுன் எக்கனாமியே வந்து பொருளாதாரமே வீழ்ந்து கிடக்கிற நேரத்துல எல்லாருக்கும் வந்து வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு சில பேருக்கு வேலை போகும். ஸோ அதுதான் வந்துட்டு சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். தமிழ்ல வந்து வணிக சூழல் வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு வேலை இருக்கும், 6 மாசத்துக்கு வேலை இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு பருவகால வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேற ரீசன்லாம் சொல்லலாம். இப்போ ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபுல் இயர் எப்பவுமே ஓடாது. ஹாலிடே ரெசார்ட்ஸ்லாம் லீவ் டைம்ல தான் வந்து பீக் சீசனா இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு சீசன்ல வந்துட்டு வேலையே இல்லாம இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து தற்காலிக வேலையின்மை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட் ஜாப் தேடிட்டு இருக்காருன்னு வைங்களா, அந்த டைம் பீரியட், அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட். அதே ஆமா மேடம், வேலை இல்லதான். மாதிரி வந்து மெஷின்ஸ் வந்து ஓடாம இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னால கூட இந்த டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதை வந்து நம்ம வந்து கற்றோர் வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிகமாக படிச்சிட்டோம் அப்படின்னா கூட வேலை இருக்காது. ஏன்னா யாருமே வந்து ரெட் கலர் ஜாப் பார்க்கணும்னு ஆசைப்படாம எல்லாமே ஒயிட் கலர் ஜாப் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிகிரிஸ் படிக்கும்போது, ஸோ இதனாலே வந்துட்டு அவங்க வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து வேலைக்கு வந்து சேர முடியாம போகும். இதுதான் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் வந்து டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னிக்கல் அப்படின்னாலே இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இன்னோவேஷன் வந்துட்டே இருக்கு. இப்போ ஏஐ வந்துருச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னால வந்து புரோக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பாருங்க, எல்லாருக்கும் வந்து மேட்ரிமோனி சைட் வந்ததுனால அவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாம ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு டெக்னாலஜிகளோட இம்ப்ரூவ்மெண்ட்னால வேலை இல்லாம போயிருக்கு. இதை தான் வந்து நம்ம தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மொபைல் போன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இதனாலே முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா இருக்கும், டேப் ரெக்கார்டர் இருக்கும், அலாரம் இருக்கும், கால்குலேட்டர் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து தனித்தனியா அவங்களோட மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ மொபைல் வந்ததுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட தயாரிக்கிற கம்பெனிஸ் வந்து பாதிக்க போறாங்க. ஸோ அவங்களால அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேலை கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. ஸோ ஷட் டவுன் பண்ணிட்டு வராங்க. இந்த ரீசனால வர்றதுதான் வந்துட்டு நம்ம அமைப்பு சார் வேலையின்மை, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் இருக்குதுன்னா டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஜூஸ்ல கூட பாத்திருப்பீங்க. டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இப்போ 12 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 15 பேர் வேலை பார்க்கறாங்கன்னு வைங்களேன், 3 பேர் வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சம்பளமும் உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும், ப்ரொடக்டிவிட்டியும் அதே ப்ரொடக்டிவிட்டி தான் நடக்க போகுது. பேர் இருக்கணுமோ அதுக்கு மேல நிறைய பேர் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணாங்கன்னா அது பேர் வந்து நம்ம மறைமுக வேலையின்மை அப்படின்னு வந்து சொல்லுவோம்.